கண்டிப்பா சார். இப்ப திமுக ஆட்சிக்கு வரும்போது நிறைய வாக்குறுதிகள் இந்த விலைவாசிலாம் குறைக்கப்படும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீ, காஃபி விலை கூட ஏறி இருக்கு. இப்ப மக்கள் வந்து ஏற்கனவே நிறைய பொருட்கள் விலை இருக்கு. இன்று முதல் வந்து டீ, காஃபி விலை கூட ஏறி இருக்கு. ஸோ மக்கள் வந்து இன்னும் அதிகமான ஒரு துயரத்துக்குள்ள தான் ஆளாகியிருக்காங்க. இப்ப இவங்களுடைய பொருளாதாரம்ன்றது எப்படி சார் இருக்குது? ஏங்க ₹10 இருந்ததுன்னா எல்லாம் டீ கடைக்கு கூட்டு போய் சாப்பாடு டீ வாங்கி குடுக்கலான்னு ஒரு கதை இருந்தது. அப்புறம் ₹50 இருந்தானே சாப்பாடு வாங்கி குடுக்கலான்னு ஒண்ணு இருந்தது. ₹100 இருந்தானா 3, 4 பேர கூட்டு போலான்னு ஒரு கணக்கு இருந்தது. இப்ப என்னன்னா, ₹100 இருந்ததுன்னா 4 பேர் டீ குடிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சரியா? அந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. அப்ப குறைஞ்சபட்சம் ₹100 இருந்தா டீ மட்டும் தான் குடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. இல்லையா? இதனால லேபர் ஓரியன்டட் பீப்பிள் எல்லாருமே அவங்க ஏர்ன் பண்ற காசுல ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை மாரி. இப்ப நம்மலாம் இங்க ₹5 டீ குடிச்சோம்னா, நீங்க போய் ஸ்ரீலங்காலயோ, இல்ல மலேசியாலயோ, சிங்கப்பூர்லயோ கேட்டீங்கன்னா, அவன் ₹30 சொல்லிட்டு இருந்தான். அது ஒரு காலத்துல. இல்லையா? இப்போ இங்கேயே மலேசியால டீ குடிக்கிற மாரி, சிங்கப்பூர்ல டீ குடிக்கிற மாரி நிலைமை வந்து ஆளாயிடுச்சு. இன்னும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வரும்.